வெல்கம் டு மெயிலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.4ல் செகண்ட் ரோமன் லெட்டர் போட போகிறோம். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங். முதல்ல எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு என்ன? த வேல்யூ தட் மேக்ஸ் த ரேஷன் நம்பர் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இந்த லோவஸ்ட் டேர்மில் அன்டிஃபைன்ட் இஸ் கால்ட். அன்டிஃபைன்ட் ஆக்கினா அன்டிஃபைண்டுனா டெனாமினேட்டர் வந்து 0 அப்படின்னு வந்தால் அது வந்து மேத்தமேட்டிக்லி அன்டிஃபைண்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த வேல்யூ 0 ஆகுதோ அந்த வேல்யூக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு பேர். இப்போ நம்ம அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ஃபஸ்ட் சம். இப்போ இந்த 25ன்றதை நம்ம 5 ஸ்கொயர் போடலாமா? போட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அதையே நம்ம ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் போட்டோன்னா ஒய் ப்ளஸ் 5 ஒய் மைனஸ் 5. இது ஏவை ஒய் பிஏ வந்து 5ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு டெனாமினேட்டர் என்ன கிடச்சிது? ஒய் ப்ளஸ் 5 ஒய் மைனஸ் 5. இது எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும்னா கீழே 0 வந்தால். அண்ட் வென் ஒய் ப்ளஸ் 5யும் ஒய் மைனஸ் 5யும் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது அன்டிஃபைன்டு. இப்போ அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி பாருங்கள். இது அன்டிஃபைண்டாக ஃபஸ்ட்டில் ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு இது பக்கம் வரைச்ச மைனஸ் 5 ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடச்சிருது. இதோடது y minus 5 is equal to 0, y is equal to இது இந்த பக்கம் வரைச்ச plus 5. Therefore, the excluded values are minus 5, 5. இப்போ அடுத்ததுக்கு excluded value கண்டுபிடிக்க போகிறோம். t by t squared minus 5t plus 6. இப்போ பார்த்தாலே தெரியுது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். t squared minus 5t plus 6. இப்போது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோன்னே மைனஸ் 5 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வரணும். இப்போ மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்ணுவோம். மைனஸ் 5 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. இப்போ வந்துடுச்சு நம்மளுக்கு ஆன்சரு. டி மைனஸ் 3 ஒன்று போட்டோம், டி மைனஸ் 2 ஒன்று போட்டோம். இப்போ டெனாமினேட்டர் இது எப்போ அது அன்டிஃபைன்னா அதோட 0வாக இருக்கும்போது டி பை டி மைனஸ் 3 டி மைனஸ் 2 இஸ் அன்டிஃபைன்ட் வென் t minus 3 t minus 2 is equal to 0ன்னு வந்தால் undefined. இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். t minus 3 is equal to 0, t is equal to இந்த பக்கம் வரைச்ச 3 ஆகிடும், ப்ளஸ் 3 ஆகிடும். t minus 2 is equal to 0, மைனஸ் இந்த பக்கம் வரைச்ச ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னதுன்னா 3யும் 2வும். இப்போ தேர்ட் சம் போட போகிறோம். இப்போ இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது பார்த்தாலே தெரியுது ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ப்ளஸ் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வரணும். இப்போது ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 4 2s are 8 வந்துடுச்சு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து x ப்ளஸ் 4 x ப்ளஸ் 2ன்னு வந்துடுச்சு. அதை மேலே போட்டாச்சு நியூமரேட்டர். அடுத்தது டெனாமினேட்டரில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் 2ல் ப்ளஸ் 1, அதாவது இவர் எக்ஸ்னா 1xன்னு போட்டிருக்கேன், மைனஸ் 2. இப்போது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும். ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ்ஸு மைனஸ் 2ல் ப்ளஸ் தான் கிரேட்டர், 2ல் 1 போச்சுன்னா 1, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 1s are 2. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1. அதை டெனாமினேட்டராக போட்டிருக்கேன். இப்போ இது எப்போ அன்டிஃபைண்டுனா இந்த டெனாமினேட்டர் 0வாக இருக்கும்போது தான். இப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும். அப்போ டெனாமினேட்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1. அது 0 அன்டிஃபைண்டாக நம்ம எப்போ சொல்லுவோம்னா அதோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டெனாமினேட்டர் 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. அப்போ அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னதுன்னா 1. அடுத்தது ஃபோர்த்து சம் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. இந்த எக்ஸ் கியூபை நம்ம இதையும் க்யூபில் போடலாம், 3 கியூப்னு போடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம எக்ஸ் காமனாக இருக்குது, காமனாக எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும்னா எக்ஸ். எக்ஸ் கூட மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6x. இப்போ இது பார்த்தாலே தெரியுது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏன்னு எடுத்துலாம் எக்ஸு, பின்னு எடுத்துலாம் 3ன்னு போடலாம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னா இது எக்ஸ் ஏ இது பி, அதனால் எக்ஸு 3.
அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஏபின்னா ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், 3 இன்ட்டு எக்ஸு 3x. அடுத்து பி ஸ்கொயர்னா பியை ஸ்கொயர் பண்ணணும், பின்றது இதில் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ என்ன இந்த ஆன்சர் வந்தது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 வந்தது இது. அடுத்தது எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6, இதுவும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1x மைனஸ் 6, 2 நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரணும், அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும். இப்போ ப்ளஸ் 3 மைனஸ் 2, ப்ளஸ் தான் கிரேட்டர், அதனால் ப்ளஸ் சைன் போட்டு சப்ராக்ஷன் 3 2 போச்சுன்னா 1. அதே ப்ளஸ் 3 மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6, நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. அதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம டெனாமினேட்டர் அன்டிஃபைன்டு, டெனாமினேட்டர் 0ன்னு வச்சு நம்ம போடணும். எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் 0. அன்டிஃபைண்டாக இது 0வாக இருக்கும்போது அன்டிஃபைண்டாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0வா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வரைச்ச ப்ளஸ் 2. த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னென்னா 0 ஒன்று வந்தது, மைனஸ் 3 வந்தது, 2 வந்தது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.